ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மனசே பாரமா இருக்கும்போது, அடுத்து என்ன செய்யன்னே தெரியாம நம்ம குழம்பி இருக்கும்போது, யாராவது நம்ம கூட இருந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசினா, அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை குடுக்கும் இல்லையா? இதே மாதாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்ம யாருமே இல்லையே கூட, நம்மள இந்த டைம்ல கன்சோல் பண்றதுக்கு, இந்த டைம்ல என்ன பண்ணன்னு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லன்னு நம்ம கலங்குற நேரத்தில, கவலைப்படாதீங்க. நம்மளுக்காக ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். வேதத்தில் பாருங்க 2 தீமோத்தேயு 4:16 போட்டிருக்கு. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்போது நம்ம கூட யாரும் இல்லாத மாதிரி, நம்ம பக்கத்தில் யாரும் உட்காந்து நம்மளை கன்சோல் பண்ணாத மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்கும்போது அவரோட பாதத்தில் நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம உட்காந்து அழுது அவரிடத்துல புலம்பும் போது ஏசப்பா நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்மளுக்கு ஆறுதலாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யனே தெரியாமல் குழம்பி இருக்க நேரத்தில் என்ன செய்யணுன்ற ஞானத்தையும் நம்மளுக்கு தந்து நம்மளை பலப்படுத்துகிறாரு. அதனால் எனக்காக யாருமே இல்லையே, என்னை பலப்படுத்துறதுக்கு, எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு, அடுத்து என்ன செய்யணும், என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்கள் கூட இருக்கார். நீங்கள் அவரோட பாதத்தில் அமர்ந்தால் மட்டும் போதும். அவர் நல்லா உங்களை கைட் பண்ணி, உங்களை கன்சோல் பண்ணி உங்களை பலப்படுத்துவார். அதனால் தேவனோட பாதத்தில் அமர்ந்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When we are in a difficult situation with a heavy heart, if we have someone beside us to console us and to guide us and to take care of us, that will be a great strength for us, isn't it? Likewise, in our life, when we are in a difficult situation, when we don't know what to do next, when we are heavy hearted, and when we are in a situation where words cannot express our feelings, our God is by our side and He is strengthening us. Look what the Bible says in 2 Timothy chapter 4 verse 17. The Lord stood by me and strengthened me. Yes, it might seem like there is no one beside you to protect you or to guide you or to console you, but our Lord is always on your side. When you are facing a difficult situation, just sit in His presence. Even when you cannot speak or ask God anything, your tears will also communicate with them. Our tears is also a way of prayer. So the only thing you have to do is sit in His presence. Our God will be on your side to protect you, to guide you and to console you and to give you the wisdom to handle that situation. So don't worry that there is no one on your side to talk with you or to console you. Our God is always on your side. Sit in His presence and receive His blessing and He will strengthen you, guide you and always be with you. God loves you. God bless you all. Have a blessed day. Amen.